போறாங்க. மறைஞ்சு போக மாட்டேங்குது. இது உண்மை. உண்மை உண்மை முக்கால் உண்மை. அதாவது யாரோ ராமச்சந்திரன் யாரோ ஆவியுடியில வந்து ஒரு காலத்துல அப்ப எனக்கு என்ன வயது 8 வயது. நான் எங்க வாழ்றேன்னு தெரியுதா? சிறு நெசலூர் வேப்பூர். அங்கிருந்து பிரைஸ் கொடுக்கறான். இந்த பிரைஸ் வாங்குவதற்கு ஒலி காட்டு ஒண்ணுல தெரியுமா? இப்ப கிடையாது. அதுல பிரைஸ் 4 பவுன் சவரம், அண்டா, சைக்கிள். இப்ப எல்லாம் புள்ளை தள்ள விட்டு நம்ம ஓட்டிட்டு ஓடுறாங்க. அந்த சைக்கிள் மனிதன் ஒரு சைக்கிள்ல போகும்போது வேடிக்கை பார்ப்பாங்க. நான் சின்ன வயசுல இந்த அரை நாளும் கோத்தி எங்க பாட்டி இதுல போடுவோட அண்ணா காத்துல அந்த காலத்து அந்த நேரத்துல புரியுதா உனக்கு? 1967 நான் நாடகம் கற்றுக்கொண்டு கிராமத்துக்கு வராத போது விளையாண்டு வரும்போது 1972 புரிகிறதா? அப்ப இருந்த ஆட்டக்காரர்களே இப்ப சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தர்மகர்த்தாவா சொல்ல முடியாது. புரியுதா? முன்ன இருந்த தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய அதிகமாக முடியாது, அவர்களை போல முடியாது இல்லையா? அதாவது மனிதன் மாற்றம். மனிதன் அந்த மாற்றத்திலே இந்த விநாயகன் அந்த கிராமம் தாய் கிராமம் இல்லையா? சிறப்பான நாடுகள், சிறப்பான கிராமம் இல்லையா? இப்பேற்பட்ட கிராமத்திலே இதை ஒரு பக்கமாக சாட்சி, இந்த கிராமத்தை ஒரு பக்கமாக சாட்சி இதை நான் பாண்டிய தேசமாக ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் 30 நாள் ஒரு மாதம், 30 நாட்கள் ஒரு மாதம், 30 நாட்கள் ஒரு மாதத்திலே 30 வேடர்களை கைகொண்டு அதாவது வனாந்திர கானகத்திலே சென்று பாண்டிய மன்னனை நான் பதில் சொல்லுவானோ சிறைசாலையில் அடைத்து விடுவாரே ஆமுஷம் இல்லை என்று ஆதங்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். காட்டில் வாழக்கூடிய புலி நரமனிதன் யாராகிலும் காட்டிற்கு வந்தால் அடித்து ஆகாரமாக அவனை அடித்து ஆகாரமாக பசியாகி விடலாம் என்று ஒரு புதருக்கும் பக்கமாக கண் விழித்துக் கொண்டே படுத்துக் கொண்டிருக்கிறார். வேடன் அந்த திசைக்கு நோக்கி செல்கிறார். பார்த்து விட்டது வேடனை. வேடனை கண்ட உடனே வேடன் கண்ணால் பார்த்து விட்டார். ஐயோ புலி இருக்கிறது என்று இவன் ஓட, புலி பாய்ந்து ஓட ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒப்பனுக்கு நீ நல்லவன். அம்மா மேலூர்ல பிறந்தா எங்க ஊர்ல இல்லையா? நீ இப்ப பண்றது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கிறுக்கு முறுக்கு பண்ற. ஏன்னு கேளு. சொல்லு. மதுக்கு போற இது குடிச்ச உடனே இல்லையா உனக்கு ஞானம் வந்துருது இல்லையா? அது போல அந்த நேரங்களிலே 6 அறிவு இந்த மண்டையில இருக்கிற மனுஷனுக்கு, மனிதனா பிறந்தவருக்கு இல்லையா 6 அறிவு. இதுல களிமண் வைக்கல இல்லையா, வைக்கல மண்டையில வச்சு எழுதல. 6 அறிவு இதுல இருக்கு. புரிகிறதா? 6 அறிவு படைத்த மனிதனுக்கு ஆற்றல் அல்ல. 3 அறிவு படைத்த வானர குரங்கு ஒரு மாமரத்தின் கிளையிலே உட்கார்ந்து ஒருவர் தலையை ஒருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அது பழக்கம். அப்பொழுது பார்த்து கொண்ட காண்ற போது இன்னும் சிறிது நொடி, ஒரே நொடிதான் பெண் குரங்கு சொல்லுகிறது, என்ன மாலை இட்ட யாம் புருஷா ஒரு நரமனிதன் வருகிறான், ஓடி வருகிறான். குரங்கு இல்லையா துரத்தி கொண்டு வருகிறது. அதாவது வேடம் வந்து அதான் புரியாது துரத்தி கொண்டு வருகிறது. எப்படியாவது அவனை காவந்து பண்ணணுங்க. ஓம் பண்டாடி சொல்லுவாடா, ஏன் பண்டாடி சொல்லுவாடா. அந்த 3 அறிவு படைத்த வானர குரங்கு தெரியுமா அனுமந்தன் ராமனோடு இருந்ததனா புரிகிறதா? ஸ்ரீ பகவானோடு இருந்ததனா இந்த அறிவு கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். புரிகிறதா? அதோடு ஓடிக்கொண்டு வருகிறார். உன்னுடைய கிளையை மிதித்து ஓடி வருவன் மேலே ஏறி விடுவான். பொம்பளை பொண்ணு சொல்லுது குரங்கு. அது ஆண் குரங்கு அந்த பொன் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு தன் காலால் உதித்து கொடுத்ததா. ஓடி வந்தவன் பிடித்து மேலே ஏறி உடனே புலி பார்த்தது தன் குதிரைக்கு சென்று விட்டது. இது கிட்டாது அப்படி என்று குதிரைக்கு சென்று விட்டது. 3 நாள் 6 பொழுதாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் 6 பொழுதாக கனியை பறித்து மாம்பழம் பழுத்திருக்கல அதை பறித்து அவன்கிட்ட கொடுத்து, ஏன்னா இவன் ஆகாரம் சாப்பிடக்கூடிய சாதம் சாப்பிடக்கூடிய அப்படி என்று இந்த பெண் குரங்கு புருஷன் சொல்லி எட்டாத பழங்களை பறித்து இவரிடத்தில் கொடுத்து
காயை பறித்து புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. 3-6 நாள் பொழுது முடிந்து என்ன சொல்லுகிறான் அந்த வேடை, என்னை பாண்டிய தேசம் மாதிரி வந்து கொண்டு விடுங்க, எனக்கு பயமா இருக்கு என்று இவன் சொல்ல அதை பெண்குரங்கு சொல்லுகிறது, ஐயா என் கணவரே பாண்டிய தேசம் வரை இந்த வேடனை கொண்டு விட்டு வா, அந்த கலையிலே இருக்கிறேன் அப்படின்னு பெண்குரங்கு சொல்லுகிறது. அவ்வார்த்தை பெண்பா பொன்வார்த்தையாக ஆண் குரங்கு முன்னவும் வேடன் பின்னவும் சென்று கொண்டு வருகிறார்கள். பாண்டிய கச்சமேலூர் வந்தாகி விட்டது. இது பாண்டிய தேசம். எது பாண்டிய தேசம்? விநாயகநந்தன் பாண்டிய தேசம். பாண்டிய மன்னன் இங்க இருக்கிறான். புரிகிறதா? கொண்டு வந்த உடனே இந்த 6 அறிவு படைத்த மனிதனுக்கு அறிவு இல்லாமல் வச்சரவாளை எடுத்து முன்னே சென்று கொண்டிருந்த வாகனம் என்று சொல்லக்கூடிய ஆண் குரங்கை ஒரே விட்டாக அந்த பாகங்களை சதைகளை எடுத்து சொரகுடிக்கிறே போட்டுக்கொண்டு கை தலை ஓரிலே வைத்து மூட்டையாக கட்டி நடபாதையில போட்டு விட்டு மாமிசை எடுத்து சென்று விட்டார். பாண்டியமன் இடத்துல ஒப்படைத்தார். பாண்டியமன் பார்த்தா பாண்டிமகளா உடனடியாக இதை சமைக்க வேண்டும். சமைத்தார்கள். சாதங்களை கொட்டி மாவட்டம் என்று கடல் அலையை விட பெருங்கடலாக பொண்டாட்டில எங்க போனான்னு சேர்த்தான். அவன் எவத்த கடத்துட்டு வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பெண் என் புருஷன் போனவர் வள்ளியே அப்படின்னு கடல் அலையை விட பெருங்கடலாக கண்ணீர் தாரா பூமியில் அந்த மூட்டையை தலைபாரமாக வைத்துக் கொண்டு நம்ம புருஷன் பாண்டிய தேசம் தானே போனாரு அப்படின்னு அங்க வருது. அதாவது பாண்டிய மன்னன் மாமிசம் சாப்பிடுறதாக இருந்தா ஒரு பக்கம், அரசு புரிவதற்கு ஒரு பக்கம், இவர் கறி சாப்பிடுவதற்கு மாமிசம் சாப்பிடுவதற்கு ஒரு தனியறை கோடானதை பிரித்து நட்டு பார்த்ததாம் பெண் குரங்கு. அப்பொழுது இந்த இலையில இருக்கக்கூடிய மாமிசத்தை எடுத்து உண்ணுவதற்கு நேரம் அப்பதான் சொல்லுது, இது வம்பர வளர்ந்த நாடு, பாம்பூலி தரித்த நாடு, 3 நாள் 6 பொழுதா அன்னங்கள் இல்லாமல் கனியை நான் கொடுத்து காயதை தானும் வைகூட்டி அனுப்பி வைத்த மன்னர் அந்த ஓட்டை பிரிச்சு வச்சுட்டு இலைக்கு நேரம் போடு. அண்ணாந்து பார்த்தான் பாண்டிய மன்னன். மந்திரிக்கு மறுப்பு இருக்கிறதா? இல்லை. பிடித்து சிகைப்பிடித்து நிலைநாட்டினார். என்ன ஆணவம் அவனுக்கு? ஒரு குரங்கு அப்படின்னு இவன் சொல்றான். யாருடைய ஆளுநர் அவனுக்கு புரியுது இல்லையா? அவன் தெரிவித்து விட்டான். உடனே என்ன என்றால், வம்பர வளர்ந்த நாடு, பாம்பூலி தரித்த நாடு, 3 நாள் 6 பொழுதா இவனுக்கு அன்னம் இல்லாமல் கனியை நாங்கள் கொடுத்து ஆயரை நாங்கள் தின்று கைமுட்டி அனுப்பி வைத்தவருடைய புருஷனுடைய மாமிசம் எல்லாம் மடையா. இந்த 4 ரூபாய் இருக்குதா, என்னை விட உலகத்துல ஒருத்தனை இல்லைன்னு இருக்கிற நாட்டு நாட்டுல இருக்கக்கூடிய 4 ரூபாய் பெட்டியில எடுத்து போச்சுன்னு வச்சுக்கோ, என்னை விட பணக்காரன் எவன்டா இருக்கிறான்? பாண்டிய மன்னன் சொல்லுகிறான், என் நாட்டில் பாதி, என் சொத்தில் பாதி, நான் வைத்திருக்கக்கூடிய பகுதியில் பாதி தருகிறேன். உன் புருஷன் போயிட்டான அழாதடி வான குரங்கே அப்படின்னு சொல்றான். உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கு ஆட்டக்காரன் பொண்டாட்டிலாம் யாராவது இருந்தா ஆக்சிடென்ட்ல வந்து போயிட்டு பாட்டில வந்து திருப்பி விநாயகர் வரும்போது அதாவது ஓடிக்கிட்ட ஆக்சிடென்ட்ல போயிட்டான். 2 புள்ளையோட போயிட்டான். 10 லட்சம் கொடுத்தானுவா இல்லையா? என் காதல காரணத்துக்கு 4 லட்சத்தை கொடுத்துட்டேன். 2 லட்சம் என் பிள்ளை பேர்ல போட்டிருக்கிறேன். எனக்கு என்னடி குறவு? பொம்பளையா பிறந்தவன் இல்லையா? குரங்கு சொல்லுகிறது, உன் பணம் பாக்கியமே என் பீசக்காலுக்கு என் பீசக்காலுக்கு சமாதானம். என் புருஷனை என் முன்னால நிறுத்த முடியுமாடா? ஒன்னால நிறுத்த முடியுமா? முன்னால இப்ப நிறுத்துறான் அப்படின்னு என்ன சொல்லுவான் பாண்டிய மன்னன்? சொல்ல முடியாது. அடே அப்பா, நம்மை விட அறிவில் சிறந்த வாங்கல குரங்கு
குரங்கும் இருந்தோம். இப்படி ஒரு அறிவு சொல்லுகிறது. என்ன சொல்றா, எனத்தோட இனம் சேர்ந்து வாழ, தனியா வாழாது, தனியாக வாழாதே, உன் எனத்தோடு இணைஞ்சு இன்னைக்கு சொல்றான் இல்லையா? ஆமா, அத கச்சமையில் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? விநாயகநந்தல காரணம் யாராவது அடிச்சு விட்டா அந்த ஊரே திரண்டு அங்க போகும். எனத்தோட இதை பாண்டிய தேசம் 1972ஆம் ஆண்டிலே இந்த கிராமத்தை உள்ளத்தில் உள்ளமாக வைத்துக் கொண்டு உள்ளத்தில் நல்ல உள்ள முரங்காதென்பார் வள்ளுவர் வகுத்ததடா அப்படின்னு அதாவது கவிஞர் கண்ணதாசன் பாடிய அது போல எப்பொழுதுமே நானும் மறக்க மாட்டேன். கிராமத்தை சார்ந்தவர்களும் அனைத்து பேர்களுக்கும் தெரிவிடும். ஏனென்றால் நன்மையோடு நடக்கக்கூடியவன் உரிமைகளை ஒரு பக்கமாக நன்மைகளை கைப்பற்றி அதனால இங்கு இரண்டாவது நேற்று தெரிந்ததோ தெரியாததோ ஓரிரவு இங்கு இரண்டாவது இரவு தேர் திருவிழா. அம்மாளுக்கு ஆராதனை அபிஷேகத்தை கொடுத்து சிறப்பறையாற்றி அதாவது ஊர்வலமாக தானே அம்மையார் பாதுகாத்துக் கொண்டது அமர்ந்திருக்கிறார். நாளை மஞ்சள் அம்மாளுக்கு மஞ்சள் நீராட்டி விழா. மகாபாரதம் சொல்லக்கூடிய அம்மனால் ஏற்பட்ட பாரதம் பாண்டவர்களை மணந்த பாரதம். இப்படி மணந்த பாரதத்தில் ஒரு பகுதியை விளைந்து வரக்கூடிய அதாவது நிழலொளியால் சிவபூசை என்றும் அர்ஜுனன் புறவஞ்சி. ஏனென்றா பொம்பளாயிட்ட 6-7 பேர் கிடக்குது, 2 பேர் வந்திருக்குது. அதனால நாடகம் சிறப்பறையா இருக்க வேண்டும் என்று என்னுடைய தலைவர்கள் அதாவது மாண்புமிகு தர்மகர்த்தா அடிகளா தர்மகர்த்தா அவர்களா இயற்றிய இந்த கதையானது சிவபூசை என்னும் சொல்லக்கூடிய நாடகத்தை சிறந்த முறையில் நடத்த வேண்டும் என்று முன்னோடிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த இசையோடு இசையோடு வழங்க வேண்டும், பாடல்கள் முற்றுமையாக இருக்க வேண்டும், முறைக்கு கொண்டவர்கள் வர வேண்டும் என்று எண்ணத்தை கருதி கொண்டு உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்பதே அதாவது வடரங்களில் அஸ்வினாபுரம் அந்த அஸ்வினாபுரத்தை பரிமாறம் செய்து வர நன்ற அருமை பெருமைக்குரிய அதாவது கடுகடவுக்கு கையேந்தி நின்ற தர்மன் பஞ்சமூர்த்தி பாண்டவனை மூத்த தர்மன் அவர் வருகிறார். அவரால் சில விஷயங்களை கண்டுகொண்டு என்ன வாக்கியங்கள் தெரிவிக்கிறார் என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு நீ உஜாராக. ஏனென்றா காமெடி என்பது அனுப்பூர் கணேசனை காட்டி கொடுத்தவன் இந்த வேலூர் முத்துவேல் இல்லையா? ஆரோக்கியனை கற்றுக் கொடுத்தவன் வேலூர் முத்துவேல் இல்லையா? 150 பேர்கள் என்னால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் துருப்புகிட்ட கத்துக்கிட்டான். நான் துருப்புகிட்ட கத்துக்கிட்டேன் வேப்பூர்ல இருப்பான் சந்தையில. அவனை எடுத்துக்கொண்டு நான் அப்ப சொல்லுவான் ஆதிரு செல்வராஜ் ஏன் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் ஒரு கிளாஸ் பண்ணி வேப்பூர்ல அவன் சொல்லுவான் ஏன் முத்துவேலு இவெல்லாம் ஈர்த்துட்டு வர இன்னைக்கு அவன் தான் இங்க தெம்மாங்க பாடிக்கிட்டு இருக்கான். அரே முத்துவேல் கொண்டு வந்து விட்ட ஆளுகதான் சாத்தமக்கம் புள்ளங்கார நெல்லு பொரு வைக்க கொண்டு இருந்தான். அவனை உடனே கட்டியாக்காரன் இருக்கணும். இன்னையும் 35 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அதாவது நம்ம மக்கள் டிவியில பார்த்தோமானா பெரியவர்கள் நம்முடைய தர்மகத்தை யாரும் சொல்ல மாட்டாரு இல்லையா? பலவ மூஞ்சிமாக மூஞ்சிருக்கிறது கோயில் இருக்காரன். அவன் பயாச்சட்டை மாட்டிக்கிட்டு அவன் பாடுறான். ஆமா, இப்படி எல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. நம்முடைய சமுதாயம் நம்முடைய நாடகம் இந்த ஈரேச நாடகம் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளாகவே உள்ளே பூமிக்குள்ளே போகிறது என்று அதுதான் எனக்கு வருத்தமே தவிர ஏனென்றால் ஈரேச நாடகத்தோடு முன்னேறியவனா அதனால் அதை பரம்பரையாக உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நினைக்கிறோம் வளர்க்க முடியாது, வளர்க்க முடிகிறார். இப்படி இருக்க தர்ம தர்பாராக இருக்கிறார்.